தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். என்னம்மா தூங்கலையா? நீங்க தூங்குங்க பாட்டி. நீ அழுதுகிட்டு இருப்ப, நான் தூங்கணுமா? இப்படி நீ அழற அளவுக்கு என்னம்மா நடந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்கு பாட்டி. ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? கொஞ்சம் வருஷமா சுந்தர் தான் என் கணவர்னு நினைச்சேன். அது எல்லாமே போச்சு. அப்புறம் கொஞ்ச நாளா வெங்கட் என் கணவர்னு நினைச்சேன். அதுவே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னால நீங்களாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு வெங்கட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். அவரும் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நாகராஜ் வந்திருக்காரு. நான் இழந்ததுக்காக வருத்தப்படவா இல்ல கிடைச்சதுக்காக சந்தோஷப்படவான்னு தெரியல பாட்டி. நடந்து முடிஞ்சதை நினைச்சிட்டு இருந்தா உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாதும்மா. இங்க பாரு, வெங்கட் தம்பி இறந்தது எங்களுக்கெல்லாம் வருத்தம் தாம்மா. நான் மட்டும் சர்ஜரி பண்ண போகாதீங்கன்னு சொல்லியிருந்தா அவர் போயிருக்க மாட்டாரு. நான் தான் அவர் சாவுக்கு காரணமாயிட்டேன். அம்மா, நடக்க போறது எதையுமே நம்மால தடுக்க முடியாதும்மா. அது கடவுளோட செயல். நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ இந்த வீட்டு மருமக. இக்கட்டான சூழ்நிலையில நாகராஜ் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒரு மனைவியா உன்கிட்ட இருந்து அவன் என்ன எதிர்பார்க்கறானோ அதையெல்லாம் நீ செய்யணும். அப்பதான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு சந்தோஷப்படுவான். பாட்டி, நாகராஜ் உண்மையிலேயே என்ன மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீ நினைக்கிறியா? அப்படி இருக்காதுன்னு நீ அம்மா நினைக்கிற? எது எப்படி இருந்தாலும் நீ நாகராஜோட மனைவி. அது இல்ல பாட்டி. ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் நாகராஜுக்கும் ஒத்து போனதே இல்ல. எதிர் எதிர் துருவங்களா இருந்தவங்க தான் சந்தோஷமா வாழறாங்கம்மா. தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு. இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்த கடவுள் எப்பவும் உன் கூடவே இருப்பாருமா. நல்லதே நடக்கும். படிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் தன் சக்தி கவசந்தனே அமரனிட தீரவமரம் புரியாத உமரனடி நெஞ்சே. என்னடா காலங்காத்தால உன் தூக்கம் கெட்டு போச்சா? இனிமே பாரு, தினம் காலையில உன் தூக்கம் கெட்டுரும். டேய் பரமு, இதுக்கு தாண்டா நான் ஆசைப்பட்டேன். லக்ஷ்மி இருக்கும்போது இதே மாதிரி தாண்டா காலங்காத்தால பூஜை புனஸ்காரன்னு வீடு எப்பவும் தெய்வ மனமா இருக்கும்டா. உன் வேதவல்லி வந்தா அதே மாதிரி என் வீடு பழையபடி ஆயிடுச்சு. கல்பனவா? ரொம்ப சந்தோஷமா. நான் ஒரு நிமிஷம் வேதவெளி தான் நினைச்சு பரமுட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். டேய், வீட்டில் ஒரு நல்லது நடந்தா தொடர்ந்து நல்லதாவே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப பாரு, நிஜமாயிருச்சுல்ல. வேதவல்லி வந்த நேரம் கல்பனா கூட மாறிட்டால. அவளை பத்தி பேசலன்னா இவருக்கு பொழுதே விடியாதே. பாருன, நல்லா பாரு. முழுசா மாறி இருக்கிற உன் மனைவி கல்பனாவை பாரு. டேய், என்னடா கிண்டலா? இல்லன, அண்ணி திருந்திட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். உன் அண்ணி பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும்.
கல்பனா ஒரு நிமிஷம். சாமி படத்துக்கு பூ வைக்காம பூஜை பண்ணக்கூடாது. பூ இன்னும் வரல. பூ வரலன்னா என்ன? நம்ம தோட்டத்துல தான் அவ்வளவு பூ இருக்கே, பறிச்சு வைக்கலாமே. ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். இப்படிதாம்மா எங்க வீட்டுல கூட அவங்க அம்மா ஒரு நாள் குளிக்காம பூஜை ரூமுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்க, அவளுக்கு அவ்வளவு கோபம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தாம்மா வருது. அவளுக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு அழகு இருக்கணும்னு நினைப்பாம்மா. நல்ல குணம் தான் இல்லடா, பார்த்து கத்துக்கிட்டேன். டேய், இப்ப பாரு, முழுசா மாறி இருக்கிற உன் அண்ணிய பாரு. இப்போ கற்பூரம் காட்டுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பூ, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் இல்லாம நம்ம சாமி கும்பிடக்கூடாது. இதுக்குன்னு ஒரு வரலாறே இருக்கு. இப்படி ஒரு வரலாறு? பரமு, வேதவல்லிக்கு அவ்வளவு அழகா எல்லாத்தையும் நீ ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் எல்லாம் அழகா செய்யறவ. பாவம் கல்பனா, அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மருமகளே, ஆ, நீதான் இனிமே கல்பனாக்கு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை ட்ரெயின் பண்ணணும், சரியா? கல்பனா, நீ சூட ஏத்தி என்னதான் சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிருந்தா கூட வேதவல்லி வந்து படத்துக்கு புஷ்பம் எல்லாம் வச்சா பாரு. அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமுக்கு ஒரு கலையே வந்துச்சுமா, இல்லடா பரவும்? நீங்க கற்பூரம் காட்டுங்க. நீங்க கழுத்தி விடுங்க. காலையில எழுந்து குளிச்சு கஷ்டப்பட்டு சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இவ டியூஷன் எடுக்கிறாளா? இப்ப நான் எடுக்கிறேன் பாருடி டியூஷன். என்ன வேதவள்ளி, வீட்டுக்கு வந்து முதல்ல கற்பூரம் ஏத்துற, தட்டு தவறுது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை செயல்படுத்துறதுக்கும் ஒரு ராசி இருக்கணும். அந்த குடுப்பனைய இந்த கடவுள் உனக்கு கொடுக்கல போல இருக்கு. கல்பனா, இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு கடுமையா பேசிட்டு இருக்கிற? தட்டு கீழே விழுந்துச்சு, அவ்வளவுதானே? காத்துல சூடு அணையிறதும் தட்டு தவறி கீழே விழுறதும் சகஜம்மா. இதுக்கு இவ்வளவு கடுமையா பேசிட்டு இருக்கிற, தப்பம்மா. மாமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இவ சொன்ன கருத்து நான் சொன்ன குறையா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னம்மா இது? கல்பனா, எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுற? ஏப்பா, என் பேத்தி வந்த நேரம் உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுப்பா. அது வரணும்னு தானே நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. என்ன பேச்சுமா இது? கல்பனா, போதுங்க. முதல் மரியாதை கட்டின புருஷன் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். அப்பதானே மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். நீங்களே கும்பிடுங்க. மருமகளே, நீதான் இனிமே கல்பனாக்கு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை ட்ரெயின் பண்ணணும், சரியா? கல்பனா, நீ சூட ஏத்தி என்னதான் சாமிக்கு அலங்காரம் பண்ணிருந்தா கூட வேதவல்லி வந்து படத்துக்கு புஷ்பம் எல்லாம் வச்சா பாரு. அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமுக்கு ஒரு கலையே வந்துச்சுமா, இல்லடா பரவும்?
எப்படி கூப்பிடுறது? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன திறக்க மாட்டேங்கிறாரு? உள்ளதான் இருக்காரா இல்ல வேற எங்கேயாவது படுத்துட்டாரா? திறந்துதான் இருக்கு. உள்ள போலாமா வேண்டாமா? ம்? என்ன புகையா இருக்கு? ம். இதுக்கு மேல இந்த ரூம்குள்ள போகணுமா? டீ வேற ஆறுது. சூடா இல்லைன்னா கோச்சுப்பாரோ? என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இருக்கீங்களா? என்ன ரூம் இப்படி இருக்கு? இந்த வீட்ல இப்படி ஒரு ரூமா? இதுல எப்படி இருக்காரு இவரு? என்ன இதெல்லாம்? ஒருவேளை இது புக் ஷெல்ஃபா இருக்குமோ? இதெல்லாம் அந்தந்த புக் சம்பந்தப்பட்ட டாபிக்கா இருக்கும். இவரை பத்தி வீட்ல என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இவரு இப்படி ஒரு புத்தக பிரியரா இருக்காரே, பரவாயில்ல. ம். அப்பா, நல்ல வேலை ஆறல. எழுப்பலாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்களதாங்க. என்னங்க என்னங்க? நானா? என்ன நான் தான் நோந்தான்ட்டு? யாரை கேட்டு ரூம்குள்ள வந்தீங்க? யாருமே ரூம்குள்ள வர மாட்டாங்க. கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம ஒரு கண்ணி பையன் அவன் ரூம்குள்ள இஷ்டத்துக்கு வந்துடுங்களா நீங்க? முறைகிறீங்க. ஓ, இப்போ நம்ம பேச்சுலர் கிடையாதா? இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பே. எருமுல எதுக்கு வந்தீங்க நீங்க? கதவை தட்டின, நீங்க திறக்கல. ரொம்ப நேரமா கூப்பிட்டேன், டோர் ஓபன்ல இருந்தது, அதான் வந்தேன். திறந்துருந்தா நேரம் உள்ள வந்துடுவீங்களா? ஏதோ உங்க நல்ல நேரம், நீங்க நான் அப்படி ஒரு மாதிரி இருந்தேன்.
இன்னைக்கு அப்படி இல்லாம இப்படி இருக்கிறேன். இல்ல என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏங்க நாங்க என் கலெக்ஷன்லாம் காணோம். ஏங்க ரூம் என்னங்க பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலங்க, சுத்தம் பண்ண அவ்வளவுதான். சுத்தம் உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலை? ஐயோ அசிங்கமா இருக்குங்க. என்னங்க நீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி ஒரு அமைப்பா வச்சிருந்தேன் ரூமை. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம்? ஸ்கிரீனை மூடுங்க, வெளிச்சம் மூஞ்சி மேல வெளிச்சம் அடிக்குதுங்க. எனக்கு வெளிச்சம் பட்டல ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுங்க. மணி என்னாச்சு? 7:30. 7:30யா? நினைச்சிடுங்க ஆரம்பிச்சிச்சு 7:30ன்னு. 7:30 மணி நான் பார்த்து கிடையாதுங்க. காலங்க 7:30 மணி எழுப்பிட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? அப்ப டவுட் சூரியன் இவ்வளவு பக்கத்துல இருக்குதுன்னு. என்னங்க வேணும் உங்களுக்கு? டீ குடுக்கலான்னு. நான் டீ குடிப்பேன்னு எந்த பண்ணாட பரதேசி போய் உங்ககிட்ட சொன்னா? இல்ல, இந்த வீட்ல எல்லாருக்கும் நான் டீ கொடுத்தேன், அதான் உங்களுக்கும் டீ கொடுக்கலான்னு. எல்லாரும் குடிப்பாங்க, நான் குடிக்க மாட்டேன். நம்ம டீலாம் எப்ப ஸ்பெஷல் டீ. ஸ்பெஷல் டீ தான் புரியல. இல்ல எங்க குழந்தைய காணோம்? திஸ் இஸ் ஏ டீ, பிராண்ட் டீ. இதுல பால் ஊத்த வேணாம், சக்கரை போட வேணாம், அப்படியே சாப்பிடுவேன். என்னங்க காலங்காத்தால பிரஷ் கூட பண்ணாம? நாங்க என்ன பார்த்தா அவளை கலீஜானவ மறுத்துருதா? நான் ரொம்ப டீசெண்டானவன். நான் நைட்டே பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு தான் படுத்தேன். ஒரு நிமிஷம், காலையிலேயே ஏங்க இப்படி? ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சேஸ் எனக்கு என் விஷயத்துல யார் தலையிட்டாலும் பிடிக்காது, புரியுதா? தேவையில்லாம இதெல்லாம் தலையிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் ஆக்சிடென்ட் இறங்க வேண்டியதாயிடும். பரவாயில்லையா? இப்படிதான் கீழே ஒரு போண்டாவான் இருக்கிறானே சமையல்காரன் வீரையன், ரொம்ப பேசுவான், செம்டி என்ற வாங்கி கட்டிப்பான். அதனால நீங்க என்ன பண்றீங்க? கிளம்புறீங்க, கிளம்புங்க. நான் போறேன், தப்பா எடுத்துக்கலன்னா உன்னை கேட்கலாமா? ஐயோ சாரிங்க, பாதி தான் இருக்குது, எனக்கே பத்தாது. அது இல்ல, இது என்ன கோவம், மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை இதை ஒட்டி வச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வாழ்க்கையில என்னோட அனுபவங்கள், புரியுதுங்களா? வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள். சுருமா சொல்ல போனா என்னோட பயாலஜி, அது பயோகிராபி எல்லாம் ஒண்ணுதான். ஓ, இதெல்லாம் நீங்க எழுதின புக்ஸா? படிச்ச புக்ஸ். நாங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது? புக்கு படிக்கிற பழம் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேணா நீங்களே போய் பார்த்துக்கோங்க, போங்க.